Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம அமாவாசை தினம் அன்றைக்கி உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஏதாவது பிளாக்கேஜஸ் இருக்கா, உங்களுக்கு என்ன யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இந்த நியூ மூன் டேயில் ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க, அந்த பிளெஸ்ஸிங்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட எப்படி இருக்குது உங்களோட எனர்ஜி, ஓகேவா, உங்களோட எனர்ஜி நல்லா இருக்கா, உங்கள் எனர்ஜியில் ஏதாவது பிளாக்கேஜஸ் இருக்கா, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3, ஓகேவா. உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு இதில் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இது ரேக்கி ஹீலிங் ஸ்டோன், இந்த ரெட் கலர்ஸ் பிரமிட் ஃபார்மேட்டில் இருக்குது. இது பைல் 1க்கு வைக்கிறேன். இந்த க்ரீன் கலர் பிரமிட் பைல் 2க்கு வைக்கிறேன். ப்ளூ கலர் பிரமிட் பைல் 3க்கு வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸ்? இப்போ நீங்கள் எந்த பைல் சூஸ் பண்ணணுமோ அந்த பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு உள்ளே வந்துடுங்க. அது ஏன் கொடுக்குறேன்னு ஏற்கனவே நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறேன். புதுசாக வரவங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்காக ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இது எனர்ஜி ரீடிங் இல்லையா, உங்களோட ஆராவை இங்கே ஸ்ட்ராங்காக பதிவிடணும், அதுக்காக தான். ஏன்னா உங்களோட பிளாக்கேஜஸ், உங்களோட அந்த தடைகள் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கான அந்த பிளெஸ்ஸிங்ஸை, உங்களுக்கான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும்போது சில விஷயங்கள் கை நழுவி போகிற மாதிரி போயிடும். அது மாதிரி இந்த விஷயங்கள் உங்களுக்கு சேரணும், கரெக்டாக நமக்கான கைடன்ஸ் அதெல்லாம் ஏதாவது இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களோட ஆரா பவரை அதுதான் உங்களோட எனர்ஜி, அதை நம்மளோட சேனலுக்குள்ளே கொண்டு வந்துடணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு லைக் கொடுக்கும்பொழுது நீங்கள் சேனலோட மிங்கிள் ஆகுறீங்க. ஸோ சேனலில் நீங்கள், நான், யூனிவர்ஸ் 3 பேர் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் வந்துடுறோம், ஓகேவா. இப்போ புரியுதா எதுக்காக அதை சொல்கிறேன்னு? சரி, நியூவாக வரவங்களும் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். ஓகே, இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இந்த நியூ மூன் டேக்கு, இந்த அமாவாசை தினத்துக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது உங்களுக்கு, அதுக்கான ஏதாவது அந்த பிளெஸ்ஸிங்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களோட எனர்ஜி ரெடியாக இருக்கா, அதையும் செக் பண்ணிடுவோம், ஓகேவா. நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? உங்கள்கிட்ட ஏதாவது பிளாக்கேஜஸ் இருந்தால் அதுவும் தெரிஞ்சிடும், ஓகேவா. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம். பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போது ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் ஆகிருக்கு, ஓகேவா. உங்கள் பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிருப்பாங்க, இல்லைனா நீங்கள் அவரை அந்த லைஃப் வேண்டாம் சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணி வந்துட்டீங்க. ஆமாவா இல்லையா? எஸ் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ் அந்த ராசியில் இருப்பீங்க. ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 6 ராசி 6 லக்னத்துக்கு இது மேட்ச் ஆகுது, ஓகேவா. இப்போ நீங்கள் இந்த சிச்சுவேஷன், இப்போ நான் இந்த ரீடிங் எடுக்கும் பொழுது என்ன நினச்சேன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க இந்த நியூ மூன் டேயில், அமாவாசை தினத்தப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்ற இன்டென்ஷனில் தான் கார்ட் ஷஃபில் பண்ணேன். பட் வந்தது ஃபஸ்ட்டு உங்களோட பிளாக்கேஜஸ் கார்டு, அதுக்கப்புறம் தான் என்ன பிளாக்கேஜஸ் இருக்குது இவங்களுக்கு, பிளெஸ்ஸிங்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளாக்கேஜஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு இருந்தேன். வந்தது 3-4 கார்டு எல்லாமே உங்களோட அந்த இதுதான், உங்கள்கிட்ட என்ன பிளாக்கேஜஸ் இருக்குது அதை முதல்ல சொல்கிறாங்க, ஓகேவா. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதானே நம்ம கேட்கணும். ஓகே, நான் அதனால் அப்படியே எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் அந்த மூவ் ஆன் பண்ணி ஃபார்வர்டாக வந்துட்டுருக்கீங்க. பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் அந்த பாஸ்ட் பர்சன் ரொம்ப வார்த்தையாலே நிறைய உங்களை ஹார்ட்ஸாக பிஹேவ் பண்ணியிருக்காரா, அந்த வார்த்தையை உங்களால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. அவர்கிட்ட நீங்கள் நிறையா மணி லாஸ், உங்களுக்கு நிறைய லாஸ் கூட நடந்திருக்கு. இப்போ உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு மணி இன்கம்னால சில ரொம்ப டைட் சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு, ஓகேவா. அந்த பர்சன் எப்படின்னா ஒரு நேரம் நல்லா பேசுகிற மாதிரி இருப்பாங்க, ஒரு நேரம் அப்படியே பாய்சன், அவங்க வார்த்தைகள் பாய்சன் மாதிரி வேலை பார்க்கும், அந்த மாதிரி பேசுவாங்க, ஓகேவா. தேள் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கும், அந்த வார்த்தை ஊசி வச்சு குத்துற மாதிரி அப்படி பேசுவாங்க, ஓகேவா. அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து நீங்கள் வெளில வந்திருக்கீங்க. நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போகிற லைன் ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஒரு நேரம் என்ன செய்வீங்க, நீங்கள் எடுத்த டிசிஷன் மேக்கிங் கரெக்டு அப்படின்னு ரொம்ப நான் சாதிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்லி நிற்பீங்க. ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா மறுநாளோ இல்லை அன்றைக்கே டேலியோ சரி, உடனே அப்படியே
ரொம்ப பயம் வந்துடும், மாற்றி பேசுவீங்க. அதாவது மிருகம் பாதி மனிதன் பாதி சேர்ந்து செய்த கலவை நாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மாறிடுவீங்க. அவ்வளோ வந்து பயமும் பதட்டமும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பய உணர்வு உங்களுக்கு வெளிப்படும். இதுக்கு காரணம் உங்களோட ஆழ்மன பதிவுகளாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் நீங்கள் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் மேஷம், சிம்மம் அது ராசி லக்னம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஃபார்வர்டாக போகிறதா இல்லை திரும்ப அந்த ரீஜாயினிங் ஏதாவது இருக்குதா, வேறு என்ன சொல்ல வராங்க ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஆனால் ஆக மொத்தத்தில் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க இப்போ கரண்ட்டில் கூட சில பேர் அது இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மாட்டின்னு இருக்கலாம். எனக்கு அப்படி தான் தெரியுது கார்டு வழியாக பார்க்கும் பொழுது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜியை விரயம் பண்ணிகிட்ருக்கீங்க கைஸ். உங்களோட பிளாக்கேஜஸ் என்னங்கிறத வந்து சொல்கிறேன்னுல்ல, அது டைட்டிலே அதுதான். ஓகேவா? இந்த நியூ மூன் பிளெஸ்ஸிங்ஸில் உங்களுக்கு உங்ககிட்ட வந்து அந்த எனர்ஜி இருக்கா, அந்த பிளெஸ்ஸிங்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கான எனர்ஜி எப்படி இருக்குது, உங்களோட எனர்ஜி லெவல் செக் பண்ணுறது தான். உங்களோட எனர்ஜி லெவலில் தான் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா, அவங்க எப்பப்பெல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து இப்போ வந்து இதை ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து ஃபேமிலிக்குள்ளேயே கூட இருப்பாங்க. இப்போ அவங்கள விட்டு மூவ் ஆன் பண்ணாமல் வீட்டுக்குள்ளேயே வந்து பேச்சுவார்த்தை இல்லை, ஒரு கிளாஷ் போயிட்டுருக்கு. இல்லைனா அப்பப்போ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருது, இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி வருது, வந்து உங்களை வந்து ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டு போகிறது அந்த மாதிரி. இல்லைனா உங்களை பற்றி தவறான அதாவது நீங்கள் வந்து உங்கள் மேலே தப்பு இருக்குது, நீங்கள் தவறான பர்சன் அப்படின்னு உங்களுக்கு நெருக்கமானவங்கக்கிட்ட அவங்க வந்து பேசிட்டு போவாங்க. அவங்கள வந்து அதாவது உங்களை வந்து தப்பாக சொல்லிவிட்டு அவங்க வந்து நல்லவங்க, அவங்க மேலே தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி, பிரச்சனையே உங்களால் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஒரு சிலர் அவங்கக்கிட்ட வந்து இன்னமும் வந்து அந்த வாய்க்கா வரப்பு தகராறு மாதிரி வரிஞ்சு கட்டிட்டு நிற்கிறீங்க. அது வேண்டாம். அதை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மூன் எனர்ஜி அவர் எப்படி இருந்தாங்களோ, இப்போ ஒரு சிலருக்கு சொன்னல, ஒரு சில நேரம் ரொம்ப தைரியசாலியாக இருப்பீங்க, ஒரு சில நேரம் அப்படியே உள்டாவாக மாறிடுவீங்கன்னு. அந்த மாதிரி ஆகிடுவீங்க. அடிக்கடி திடீர்னு ஷார்ட் டெம்பர் மாதிரி கோவம் வரும். உங்கள் கோவம் என்ன தெரியுமா பண்ணுது, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ஹர்ட் பண்ணிடுது. அது உங்களுக்கே தெரியல. ஆமாவா இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, நான் வந்து என்னை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே, நான் வந்து இவ்வளோ சிச்சுவேஷனில் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆறுதலாக சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ இல்லைனா உங்கள் இன்னொரு லைஃப் பார்ட்னர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட கூட நீங்கள் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண நேருது. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுதான் உங்ககிட்ட இருக்கிற மெயினான பிளாக்கேஜஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து ஷார்ட் டெம்பர் மாதிரி ஆகிறீங்க. உங்களுக்கு மூன் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை ரைஸ் பண்ணுங்கள். ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸ் வருது கைஸ். இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு வந்து ஒரு நியூ பவர், நியூ எனர்ஜி, நீங்கள் ஏதோ ஒரு இறைவன்கிட்ட அந்த பிளஸ்ஸிங்ஸ் வேண்டிகிட்ருக்கீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்து ஒரு புது ஜாபுக்காக இருக்கலாம், ஏதாவது கவர்மெண்ட் ஜாபு, ஒரு ஹையர் போஸ்ட்டு, இல்லைனா ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட ஏதாவது உங்களோட பேப்பரை மூவ் ஆன் பண்ணோம், அவங்களோட உதவி தேவைப்படுது அப்படின்னா, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. அதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் வருது. ஒரு சிலருக்கு வந்து ப்ரப்போசல் இருக்குது. ஓகேவா? ஒரு சிலர் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க. உங்களுக்கு அந்த பிரேக் ஆகிட்டு இப்போ மூவ் ஆன் பண்ணுறீங்க. உங்களுக்கான நியூ லைஃப் ஏதாவது இந்த பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு இந்த நியூ மூனில் வருமா, இந்த அமாவாசை தினத்தில் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ப்ரப்போசல் வருது. ஓகேவா? ஸோ அந்த பர்சன் கூட பார்த்திங்கன்னா பிலோ 25 ஒரு சிலருக்கு இருப்பாங்க. இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். அதனால் எல்லாத்துக்கும் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தான் சொல்லி எடுக்கக்கூடாது. உங்களுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் நீங்கள் அப்போ உங்களுக்கான ரீடிங் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் இந்த ஏஜில் இருப்பீங்க, அதனால் அப்படி அந்த ரீடிங் வருது. ஓகேவா? அப்போ அந்த லைனில் இருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கான கைடன்ஸ் அது. புரிஞ்சிடுச்சா இப்போது? ஓகே. ஸோ அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அவர் வந்து கடகம், சிம்மம்,
சாரி கடகம் விருச்சிகம் மீனம் இந்த இந்த ராசி இல்லைனா லக்னத்தில் இருப்பாங்க. ஒரு சிலர் சிம்மம் மேஷம் தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம். ஒரு சிலர் வந்து மிதுனம் துலாம் கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம். ஓகேவா? அவர் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். இந்த ரீடிங் பார்க்குறவங்க கூட நீங்கள் முருகர் பக்தராக இருப்பீங்க, இல்லைனா வந்து மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க. எஸ் மேம் அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. பைல் 1ல் சொன்ன இந்த விஷயமும் எனக்கு கரெக்டாக ரெசனேட் ஆச்சு, எஸ் மேம் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்னும் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கூட இருக்குது கைஸ். சில பேர் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு இல்லைனா வேறு ஏதாவது ஒரு படிப்புக்கோ ஜாபுக்கோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? இந்த ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா பிலோ 25க்கு காமிக்குது ஒரு சிலருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்களோட படிப்பு சம்மந்தமான விஷயம் இல்லை ஜாப் கேரியரு, நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அதில் கூட ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு அபவ் 40-45க்கு மேலே இருக்கிற லேடி வந்து உங்களை வந்து இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு அவங்க வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அது என்ன ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறத ஃபர்தராக என்ன கார்டில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. அது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற ரிலேஷன், அந்த மாதிரி குடும்பத்தில் இருப்பாங்கள்ல ரிலேஷன் தெரிஞ்சவங்க, இல்லைனா கசின் சிஸ்டர், கசின் பிரதர், அந்த மாதிரிலாம். ஓகேவா? ஆனால் மோஸ்ட் ஆஃப் அவங்க உங்கள் படிப்பில் கை வைக்கிறாங்க உங்கள் ஃப்யூச்சரில். இப்போ வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் அந்த டிசிஷன் மேக்கிங் ஒரு சிலருக்கு ரொம்ப லேகில் இருப்பீங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி ரீடிங்லே, உங்களோட அந்த இது வந்து அதாவது அது வந்து ரிலேஷன்ஷிப்பில். ஓகேவா? இது வந்து படிப்பு சம்மந்தமாக காமிக்குது. இப்போ வந்து இது நீங்கள் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறீங்க, இல்லைனா நியூ ஃப்யூச்சருக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இது வந்து ரெசனேட் ஆகுது. நீங்கள் இப்போ வந்து எந்த டிசிஷன் மேக்கிங் எப்படி போகிறது எப்படி வருதுன்ற அந்த இது கன்ஃபியூஷன் இருக்குது உங்களுக்கு. இப்போ என்னென்னா, இப்போது இந்த தேர்ட் பார்ட்டி என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி அவங்க வந்து டெவில் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, பிளாக் மேஜிக் மாதிரி, அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் ஏதோ சம்திங் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. அது ரிலேஷன்ஷிப்பையும் பாதிக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களோட ஜாப் கேரியரு, உங்களோட படிப்பு சம்மந்தமான விஷயம் எல்லாத்தையுமே அது வந்து ஸ்பாயில் பண்ணுது. நீங்கள் என்ன இப்போது உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா ஆகுது? ஒரு சிலருக்கு சொல்கிறேன், நீங்கள் அந்த பாஸ்ட்டில் இல்லை கரண்ட்டில் அனுபவிச்சுட்ருக்க இந்த வலி வேதனைகள், இந்த ஏமாற்றங்கள் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ரெண்டாவது, உங்களுக்கு நல்லது செய்யலாம் சொல்லி யாராச்சும் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணால் கூட அவங்கள வந்து நீங்கள் அந்த சந்தேக பார்வையோடே பார்க்குறது. இவங்க நமக்கு சரியான சப்போர்ட் இருக்காங்களா, இவங்க நமக்கு வந்து சரியாக நமக்கு வந்து வழிநடத்துவாங்களா அப்படின்னு அவங்கள வந்து டவுட்ஃபுல்லாகவே பார்க்குறது. அது மட்டும் இல்லை, அப்படியே வந்தாலும் அவங்கக்கிட்டையும் நீங்கள் வந்து வார்த்தைகளை ரொம்ப என்னென்னா ஒரு கன்னிங்கான வார்த்தைகள்லாம், கொஞ்சம் ஹார்ஷான வார்த்தைகள் பேசுகிறது, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பிஹேவியர் வந்து நீங்கள் வந்து சரியாக அவங்கள அப்ரோச் பண்ணாமல் அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த டெவில் எனர்ஜியால் உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து இந்த சிச்சுவேஷன்லேருந்து இது வந்து பார்க்குறது ஒரு ஃபீமேல் எனர்ஜின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. நீங்கள் தனுஷ், சிம்மம், மேஷம் அந்த ராசி ஆர் லக்னம் இருப்பீங்க. கடகம், விருச்சிகம், மீனம் இவங்களுக்கும் அதிகமாக தான் இருக்குது ஃபீமேல் எனர்ஜி. நீங்கள் ஒரு லாக்கில் இருக்கீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க இந்த லாக்கில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளெஸ்ஸிங்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் சில விஷயங்கள்லாம் இப்போது ஜாபுக்காக சரி, இப்போது படிப்புக்காக சில முயற்சிகள்லாம் இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. அது ஃப்யூச்சரில் வந்து நல்ல க்ரோத்திங் இருக்குமா, அதில் ஃபைனான்ஸ் ஸ்டெபிலிட்டி இருக்குமா, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல லைஃப் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன், என்னை வந்து ரொம்ப சுதந்திரமாக பார்த்துக்கக்கூடிய, எப்படின்னா எல்லா விதத்திலும் எனக்கு ஒரு ரொம்ப சுதந்திரமாக என்னை வந்து பார்த்துக்கணும் அப்படின்லாம் ஏதோ கனவுகள்லாம் நிறைய வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக வராங்க. அவருக்கு கூட பார்த்திங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ் இதில் அதிகமாக இருக்குது. அப்புறம் கன்னி, மகரம், ரிஷபம் அந்த 6 ராசி லக்னத்தில் அதிகமாக ரெசனேட் ஆகுது. ஒரு சிலருக்கு மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசியில் இருப்பாங்க. அவங்க வந்து அபவ் 35-40 அந்த ஏஜ் குரூப்லேயும் இருப்பாங்க. ஒரு சிலர் நீங்கள் இந்த படிப்பு சம்மந்தமான உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்து உங்களை அதாவது உங்களை ஈடுபடுத்தணும், உங்களுக்கு வந்து அதெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னாலும்
அதுக்கான அந்த பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வருது. பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருந்தால் இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர் ஆகும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான அமாவாசை தினத்துக்கான அந்த பிளெஸ்ஸிங்ஸ் சூப்பராக இருக்குது. பட் ரிசீவ் பண்ணிக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்றாங்க யூனிவர்ஸ். எடுத்த உடனே இத்தனை பிளாக்கேஜஸ் எவ்வளோ பேர், ஏன்னா இதில் வந்து எல்லா கேட்டகரி பீப்புள்ஸையும் வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? நீங்கள் யாரோ ஒரு சிலர் வந்து படிப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க, அதே மாதிரி உங்களோட ஜாப்லேயும், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் மாட்டிகிட்ருக்கீங்க. இப்போது யாரை பார்த்தாலும் ஒரே அவங்கள யாரை பார்த்தாலும் ஒரே இது மாதிரி தெரியுது, பிளாக். இவங்கெல்லாம் வந்து நமக்கு அகைன்ஸ்டான பர்சன், இவங்க வந்து சரியாக இருப்பாங்களா, அந்த ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருக்கீங்க. அவங்க மேலே ஒரு சந்தேக பார்வை வச்சுருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கைஸ் ஹீலிங் கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும், இப்போ உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும் அப்படின்னிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க, பர்சனல் ரீடிங் வந்துடுங்க. ஓகே, சரி பாருங்கள். நான் இப்போ தான் சொன்னேன், டாரூட்டில் சொன்னாங்களே, நீங்கள் உங்கள் அதாவது இப்போ ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறேன். ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரீடிங் நீங்கள் உங்களோட அந்த கனவுகள், லட்சியங்கள் எல்லாமே பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க கைஸ். உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு பிளாக்கேஜஸ் எல்லாத்தையும் கிளியராக புட்டு வச்சுட்டாங்க. பார்ட்டாக சொல்லியாச்சு. இனிமேல் டிசிஷன் மேக்கிங் நீங்கள் தான். உங்களை வந்து அந்த லேக்லேருந்து வெளில வாங்க. இந்த அமாவாசை தினம் வந்து பவர்ஃபுல்லான நாள். அன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுதோ அதை பண்ணுங்க, டிவைனோட கனெக்ட் ஆகுங்க. ஓகேவா? ரேக்கி ஹீலிங் தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு ஏதாவது டிவைன் உங்களோட நீங்கள் என்ன கார்டு வழிபடுறீங்க, நீங்கள் சாய்பாபா டிவோட்டிஸா, இல்லைனா மைக்கேல் ஏஞ்சலா, இல்லைனா நீங்கள் வந்து ஜீசஸை ப்ரே பண்ணுறீங்களா, அவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீங்கள் டிவைனோட கனெக்ட் ஆகுங்கன்னு சொல்கிறோம், ஆனால் உங்ககிட்ட இருக்க மிஸ்டேக் அவர் எப்படி கிளியர் பண்ணுவார்? இப்போ ஒரு பிள்ளை வந்து ஒரு கிளாஸ் டீச்சர் இருக்காங்க, அவங்க இருக்கிறனால தான் அந்த பிள்ளை வந்து அந்த பையனோ பொண்ணோ இந்த சப்ஜெக்டில் இந்தந்த இடத்துல வந்து அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்கங்கிறத அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியும், அவங்க அதை கரெக்ட் பண்ண முடியும். குருவே இல்லாத ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு போய் படிச்சுட்டு வாப்பானா அந்த குழந்தை என்ன படிக்கும்? அதுக்கு என்னவோ தெரியுது, எனக்கு அக்கம் பக்கத்தில் பக்கத்து சீட்டில் சொல்கிற பையன் என்ன சொல்கிறானோ, அவன் என்ன காப்பி அடிக்கிறானோ அதையை பார்த்து காப்பி அடிச்சுட்டு எழுதி வச்சுட்டு வரும். அதுதான் நீங்கள் இப்போ மோஸ்ட் ஆஃப் பண்ணின்னு இருக்கீங்க. அந்த மாதிரி எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு கொடுத்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், இது சரியாயிடும், அதை ஃபாலோ பண்ணுங்கள், அது வேணாம். எனக்கு இப்படியெல்லாம் உங்களை ஏமாத்துறதுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு ஏமாத்து தான். ஏன்னா கிளாஸ் டீச்சர் இல்லாமல் சொல்லிக் கொடுக்குற அந்த இது வந்து அப்படி தான் உங்களுக்கு சரியான. ஏன்னா கடவுள் வந்து உங்கள் முன்னாடி நீங்கள் கேட்குறதுக்கு அவர் கொடுக்குற அந்த பிளெஸ்ஸிங்ஸ் போய் உங்களை சேரணும். உங்ககிட்ட இருக்கிற தவறுகள் என்ன, உங்களோட எண்ண ஓட்டம் என்ன, உங்களுக்குள்ளே இருக்க அந்த மிஸ்டேக்கை நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணணும், அதுக்கு உங்களுக்கு ப்ராப்பரான குரு வேணும். அதுக்கு தான் லைஃப் கோச்சிங் கிளாஸ்ன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கேன். ஸ்பெஷலாகவே இந்த பிளாக்கேஜஸ் இருக்கிறவங்களுக்காகவே அது லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃபேமிலி லைஃப்பில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ்ஸு, உங்களோட ஜாப் கேரியரு, படிப்பு சம்மந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணிவிட்டு அவங்க பண்ணதுக்கு இவங்க போய் எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க 4 பேர் அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்கள தேடிக்கிட்டு அவங்கெல்லாம் வேணவே வேணாம். அதெல்லாம் பற்றி நான் பேசினேன்னா அப்புறம் நான் டென்ஷன் ஆகிடுவேன். ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாதுப்பா. அந்த பிளாக் மேஜிக் பின்னாடிலாம் போகாதீங்க. உங்களை வந்து கிளாஸ் டீச்சர் இருக்கிற அந்த ஸ்கூலில் போய் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். உங்களுக்கு கிளாஸ் டீச்சர் இல்லாமல் அங்கங்கே விட்டு சின்னதாக ஒரு ஷார்ட் வீடியோஸ் போட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் உங்ககிட்ட நீங்கள் எப்படி ஒரு ப்ரேயரை எப்படி பண்ணணும், அந்த ப்ரேயரில் அந்த எனர்ஜி வருதுன்னா உனக்கு எப்படி தெரியும், அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கணும், அதை எப்படி உனக்கு யூட்டிலைஸ் பண்ணணும் உங்கள் லைஃப்பில், ஒருத்தர் கைடன்ஸ் வேணும். கவுன்சிலிங் கண்டிப்பாக வேணும். எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளாக்கேஜஸ் அவங்க கொடுக்குற இந்த 1 இயர்க்குள்ளே இது நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள், ஏதாவது எக்ஸாமினேஷன் ட்ரை பண்ணுறீங்களா, 1 இயரில் எனக்கு இது சக்ஸஸ் ஆகணுமா, ஏதாவது வச்சுருக்கீங்களா? இந்த காலம் போச்சுன்னா திரும்ப எக்ஸாம் எழுத முடியுமா? இப்போது இதே மேரேஜ் லைஃப்னு நினச்சிட்ருக்கீங்க, மேரேஜ் இன்னொரு ஃப்யூச்சரில் இன்னொரு லைஃப் வேணும்னு சொல்லிட்டு, அப்போது அந்த பர்சன் உங்களுக்கு செட் ஆகாத பர்சனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இல்லை நீங்கள் உங்ககிட்ட இருக்க இந்த பிளாக்கேஜஸ் அவங்க நல்ல பர்சனே வந்தால் கூட நீங்கள் அவங்கள ஹர்ட்ஸாக பேசி உங்களோட வார்த்தைகள் ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற போது ஆப்போசிட் பர்சன் ஹர்ட் ஆகி நம்ம ஒரு நல்லது பண்ணலான்னு வந்தோம் இவங்க கஷ்டப்படுறாங்கன்ட்டு, ஆனால் இவங்க நம்மளே இந்த மாதிரி பேசுகிறாங்க, இது நமக்கு செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். அப்புறம் 2வது 3வது 4வது அப்படி போயிட்டே இருப்பீங்களா? லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி,
மேரேஜ் ஆகி பிரேக் ஆகுது, திரும்ப இன்னொரு லைஃப் வருது, அப்போவும் அந்த மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அது லைஃபாக இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி டாப்பிக்கில் உங்களுக்கு கரெக்டாக கிளியராக எல்லாத்தையும் இத்தனை விஷயம் சொல்கிறாரு. நீங்கள் மைக்கேல் ஏஞ்சலை நினச்சிருந்தாலும் சரி, நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இதை பார்க்குறவங்க மைக்கேல் ஏஞ்சல் முருகர் வழிபாடு பண்ணுறவங்க, ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? உங்களுக்கான அந்த பிளஸ்ஸிங் இந்த தினத்தில் நீங்கள் பகவானோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். அது எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்கள் வணங்குங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு யார் உங்களுக்கு சொல்லி உங்களை கரெக்டாக வழிநடத்துகிறாங்களோ அவங்க தான் கடவுள், அவங்க தான் குரு. அப்படி இல்லாமல் ஏதாவது பிட்டாக நீங்கள் அந்த விடுபடம் பார்க்குறான்னு சொல்லுவாங்களே, ஏதோ காமெடிக்கு, அந்த மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி பார்த்துட்டு அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்காமல் போச்சுன்னா யாரை கேட்பீங்க? அவங்கள போய் கேட்பீங்களா? அவங்க அதுக்கு உனக்கு ரெஸ்பான்ஸ் சொல்லிவிடுவாங்களா? எங்கேயுமே இன்றைக்கி கிடையாது. உனக்கு இந்த டைமும் மணியும் வேஸ்ட்டாக போச்சுன்னா இந்த காலகட்டம் நீ ஒரு எக்ஸாமுக்கு இந்த இயர் தான் பண்ணணும், இந்த இயரை மிஸ் பண்ணோம்னா அடுத்த இயர் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாக்டரேட்டுக்கெலாம் படிக்கிறீங்கள்ல, அதுக்கெல்லாம் இப்போ டிஎன்பிசி கூட ஒரு சிலருக்கு ஏஜ் பார் ஆகும். இந்த இயர் தான் லாஸ்ட், இதை விட்டோம்னா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் எனக்கு ஏஜ் பார் ஆகிடும். என்ன பண்ணுறது? இருக்குதா இல்லையா அந்த மாதிரி? ஸோ டைமு எல்லாத்தையும் விரயம் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு காலம் போனதுக்கப்புறமா சரி என்ன கிடைக்குதோ அதை வச்சுன்னு காலம் தள்ளும். அப்படி தான் போயிட்டுருக்கீங்க. சரியான வழிகாட்டுதலோடு எங்கே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறவங்க உங்களை ஃபாலோ பண்ணுறாங்களா அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்வேன். ஓகேவா? எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை நான் இறைவன் என் மூலமாக உங்ககிட்ட கன்வே பண்ணிட்டார். அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். ஓகே, இந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிசீவ் பண்ணிக்க இட் வில் டேக் 1 year. இது உங்களோட நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் அண்ட் ஜாப் அண்ட் உங்களோட எஜுகேஷனுக்காக யாரும் ட்ரை பண்ணுறீங்க, எக்ஸாம் சம்திங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் உங்களை இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் எனர்ஜியில் நீங்கள் மாட்டின்னு இருக்கீங்க. உங்களுக்கு ப்ராப்பரான கவுன்சிலிங் வேணும், ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும். உங்களோட ஆறாவை பவர் பண்ணுங்கள். 21 days லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுதான் ஒரு வழி, வேறு எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன். இல்லைனா நான் அப்பப்போ யாராவது விர்ச்சுவல்ஸ் பண்ணுங்கள், இந்த அமாவாசத்தில் இதை வச்சு ஹீலிங் பண்ணுங்கள், அதை வச்சு இது பண்ணுங்கள், இது பண்ணிங்கன்னா சரியாயிடும், அதை பண்ணிங்க அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. ஏன்னா மாற்ற வேண்டியது உங்கள் மனசு, உடம்பு. இதுதான் உங்கள் உடல் நிலையும் மனசும் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்தடுத்து சக்ஸஸ் பார்த்துட்டே போவீங்க. அதுக்கு தான் சரியான டீச்சர்ஸ் வேணுன்றது. லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸில் லைஃப் கோச் கிடைப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் மாதத்துக்கு ஒரு நாள் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் பேசலாம். நீங்கள் எங்கே ஸ்ட்ரகிள் இருக்கீங்க, எப்படி நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும், எல்லாமே. அது மாதிரி லைஃப் நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கீங்களோ அவ்வளோ நாள், டிவைன் பாத் சேனல் எவ்வளோ நாள் இருக்கோமோ அவ்வளோ நாள். நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? இந்த சேலஞ்சுக்கு வாங்க, ஒரு கை பார்க்கலாம். ஓகேவா? அந்த சக்ஸஸ்ன்ற அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு டிவைன் பாத் சேனல் எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ பைல் 2 சூஸ் பண்ணோம்.